போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருணாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருணாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு.
ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே நண்பன் கைவிட்டானோ நம்பினோர் எதிர்த்தனரோ நண்பன் கைவிட்டானோ நம்பினோர் எதிர்த்தனரோ கைவிட நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு கைவிட நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு ஆனந்தம் பேரானந்தம் இன்னருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்திலே போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ பாராலும் இயேசு உண்டு பதராதே மனமே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சிங்கக்குள்ளிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரித்தவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது ஊரடங்கு நேரம், கொரோனா என்கிற கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதை விசுவாசிக்கிறவர்கள், அதை நம்புகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதிலே ஒரு நாளும் ஐயமில்லை. அவர் அப்படியாக அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு வாசகம் சொல்கிறார்கள், தனித்து விழித்திரு என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் எப்படி விழித்திருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. தனித்திரு விழித்திரு என்று சொல்கிறது நம்முடைய அரசாங்கம். ஆனால் வேதம் நமக்கு நாம் எப்படியாக விழித்திருக்க வேண்டும், எப்படியாக விழிப்பாக இருக்க வேண்டும், இந்த நாட்களை, இந்த காலங்களை எப்படியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தரில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தத்தை காண்கிறவர்களே, நேரடி ஒளிபரப்பை பார்க்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெறுமை இருக்கலாம், வெளியே போக முடியாத சூழ்நிலை, என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி ஒரு திகிலான சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னால், விண்ணப்பம் செய்வீர்கள் என்று சொன்னால், எந்த புத்திக்கும் எடுபடாத, எந்த புத்திக்கும் வராத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வதற்கு, உங்கள் இருதயங்களை நிரப்புவதற்கு தேவன் நல்லவராய். அருமையானவர்களே, எபேசு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது,
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லிதான் விழிப்பை குறித்து வேதவசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் வெகு நேரம் பேச விரும்பவில்லை. எப்படியாக உங்களோடு இடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த தினத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். எந்த சமயத்திலும் யோசித்து பாருங்கள். காலை, மாலை, இரவு, நடு இரவு, துன்பமான வேலை, பசியான வேலை, தாகமான வேலை, தவிப்பான வேலை, கஷ்டமான வேலை, நம்மை சுற்றிலும் நெருக்கி நிற்கின்ற சூழ்நிலைகள், நம்மை நெருக்கி நிற்கின்ற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கின்றன. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் யாவும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த ஊரடங்கு இன்னும் அதிகமாக நீட்டித்துக் கொண்டு போகுமானால் என்ன நடக்கும் என்ற சூழ்நிலை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய என்ன தெரியுங்களா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆவியிலே ஜெபம் பண்ணி, இந்த ஆவியின் ஜெபம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். முதலாவது வேதம் சொல்கிறது சகலவிதமான வேண்டுதல், விண்ணப்பம். வேண்டுதல் வேறு, விண்ணப்பம் வேறு, ஜெபம் வேறு. ஜெபத்திலே வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் என்ன வேண்டுதல் செய்கிறோம், என்ன விண்ணப்பத்தை செய்கிறோம், அதை நம்முடைய கவனத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணங்களே, சிந்தனைகளே வைக்க வேண்டும். ஜெபம் பண்ணி, ஆவியிலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு நீங்கள் இந்த மூன்று காரியங்கள், ஒன்று வேண்டுதல், இன்னொன்று விண்ணப்பம், இன்னொன்று ஆவியின் ஜெபம். இந்த மூன்று காரியங்கள் உங்களிடத்தில் வந்துவிட்டால், இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் ஒரு காரியம் உருவாகிறது. என்ன காரியம் என்று சொன்னால், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் இந்த மூன்று காரியங்களை செய்யும் போது மன உறுதி உருவாகும். நான் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சங்கீதம் 86:11, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். இப்பொழுது நமக்கு உதாக வேண்டியது என்ன என்று சொன்னால், மன உறுதி என்பது அவசியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியிலே இருந்தார்கள் என்று சொன்னால் மன உறுதியாக இருந்தார்கள். ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொன்னார். அங்கே மன உறுதி என்பது இருந்தது. நீ நிறுத்தின பொருளை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லும் போது அங்கே மன உறுதி வெளிப்படுத்தப்பட்டது. நமக்குள்ளே ஒரு தெளிவு உருவாக வேண்டும். நமக்குள்ளே சில திஷ்டாந்தங்கள் உருவாக வேண்டும். நமக்குள்ளே சில நிர்ணயிக்கப்பட்ட சில தீர்மானங்கள் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அவைகள் நமக்கு மன உறுதியை கொடுக்கும். யார் நம்மை கூடவே இருந்து கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தாலும், நம்மை தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும், நம்மை நீ நிற்கக்கூடாது என்று சொல்லி நம்மை ஒதுக்கினாலும், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மன உறுதி எல்லாரையும் அது அசைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கிறவர்கள் என்று எண்ணும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளே என்ன மன உறுதி நமக்குள்ள இருக்கிறது? பயம் வரக்கூடாது, திகில் வரக்கூடாது, கலக்கம் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வருங்காலம் நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வருங்காலம் நம்முடைய தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு விருதும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். போராடும் என் நெஞ்சமே புகலிடம். நமக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். என்னாகும், என்ன சூழ்நிலைகள், என்ன காரியங்கள், முழுவதும் லாக் அவுட் ஆகிவிட்டது. இருக்கும் வரைக்கும் சாப்பிடுவார்கள். எல்லாம் காலியாகிவிட்டால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். வேதத்தில் பஞ்சம் என்பதை நாம் படித்திருக்கிறோம், ஆனால் நாம் அனுபவிக்கவில்லை. கர்த்தர் நம்மை அனுபவிக்க விட மாட்டார். அதான் உண்மை, அது நிச்சயம். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு நம்ம ஒரு நாளும் அப்படி நம்ம வெட்கப்படுத்தார். ஆயானவர் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தில் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். போதுமானவராக இருக்கிறார். தேவையை தேவன் சந்திப்பார். நம்முடைய எல்லா தேவைகளும் தேவன் சந்திப்பார். அவர் போதுமானவர். அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஓகே பஸ், போதுமானவரே. ஒரு இடத்திலே கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அவன் என்ன வயிறு நிரம்ப முடியும் அதுதான் நாம் சாப்பிட முடியும். மீதியானதை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எந்த வகையில எப்படி சம்பாதித்தாலும் சரி, மனிதனுடைய எல்லா பிரயாசமும் அவன் வயிற்றுக்கு தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம் வேண்டுதலோடு இருக்க வேண்டும், விண்ணப்பத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஜெபம் ஆவியிலே கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். உங்கள் ஆவியிலே, உங்கள் இருதயம் சமாதான கட்டினால் காத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்குள்ளே அந்த தைரியம், அந்த விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ளே வருகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களோடு பண்ணும் வேண்டுதலிலும் விழித்துக் கொண்டிருங்கள். என்ன சொல்கிறார்கள் பரிசுத்தவான்கள்? என்ன சொல்கிறார்கள்? என்ன வேண்டுதல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? நாம் எதற்காக விழித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். 1 மணி நேரமாகலும் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். இங்கே வேத வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலிலே நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுதெல்லாம் பேஸ்புக்கிலே லைவ்லே நிறைய துருபதேசங்கள் வந்து விட்டது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது நெருக்கடியான சூழ்நிலை, கண்டுக்கு தெரியாத ஒரு பூச்சிக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் பூமி மேல் நியாயம் தீர்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை தான் பேச வேண்டும். இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதுதான் பேச வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேச வேண்டும். ஒருவர் நம்மை பார்த்து மனம் திரும்பு என்று சொன்னார், நான் எந்த வகையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்படித்தான் கேட்கிறான் வேதத்திலே கந்தக மந்திரி. நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்கிறான். சிறைச்சாலை தலைவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும். பவுல் ஆண்டவரை தொட்டு அவன் பார்வை போனவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர்கள் சொல்லுவதை செய்தார்கள். என்ன காரியங்கள், என்ன சூழ்நிலைகள், நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இந்த நாட்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நாட்கள், பொல்லாத காலம் என்று சொன்னால் இதுதான். வாய்க்கு ஒரு துணி, தெய்வம் கையை கழுவ வேண்டுமா? பிலாத்து கையை கழுவினான், இந்த பாவம் எனக்கு இல்லை என்று சொல்லி. ஆனா நாம் கையை கழுவ வேண்டும். எதற்காக? நமக்கு இது வந்து விடக்கூடாது என்பதற்காக. யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். நம்மை ஆண்டவரே கழுவும், சுத்திகரியும் ஐயா. நம்முடைய ஆவியிலே நான் ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவரே, நம்முடைய ஆவியிலே நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே, நம்முடைய ஆவிக்குள்ளாக நான் பயணமாக வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கலாம். மிக அருமையான நாட்கள், மிக ரம்மியமான நாட்கள் நமக்குள் இருக்கிறது.
என்ன செய்ய போகிறோம்? அவர் சொல்கிறார், நான் ஒரு மனுஷனை அறிவேன், அந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லையோ எனக்கு தெரியாது என்ற ஜெபம் அது. சீஷர்கள் கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போராடும் என்னிடமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு என்று பதறாதே என் மனமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறோம். எத்தனை நாட்கள் ஆண்டவர் நம்மை நடத்தினார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனை சுகங்களை ஆண்டவர் கொடுத்தார், எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் நடத்தினார். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, வாடகையிலே, திருமண காரியங்களிலே எத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்காக அவர் நடத்தினார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என்ன வேண்டுதல் பண்ணுகிறீர்கள்? என்ன விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? என்ன ஆவியில ஜெபம் பண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு புரிய வேண்டும். நம்முடைய ஆவியிலே ஒரு மனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை போரடிக்கிறது என்று வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்னுடைய நேரத்தை நான் சரியான முறையிலே நான் பயன்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, சில விசுவாசிகளே, அவனுடைய பிள்ளைகளே, இதை சத்தத்தை கேட்கிறவர்களே, எதற்காக இது? தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இது நீங்காது. ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும். இந்த பூச்சக்கரத்தை ஆளுகை செய்கிறவர் அவர் தான். பூச்சக்கரத்தை ஆளுகை செய்கிற அவர் கண்ணுக்கு தெரியாத அந்த பூச்சி ஆண்டவர் தான் நீக்க வேண்டும். கர்த்தர் தான் நீக்க வேண்டும். யாக்கோபு என்னும் பூச்சியே என்று அழைக்கிறார். பூச்சி எல்லாம் செய்கிறது பாருங்கள். உதவி செய்யா, அற்புதத்தை செய்ய, எங்களுக்குரிய சமாதானத்தை, எங்களுக்குரிய தயவை, எங்களுக்குரிய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்தி தாரும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நிர்விசாரம் என்பது வந்துவிடக்கூடாது. நிர்விசாரம் என்பது வந்துவிடக்கூடாது. நம்முடைய தனிமையான நேரங்கள், நம்முடைய தியானத்தின் நேரங்கள் நிர்விசாரம் இல்லாமல் அடுத்து என்ன நம்மை தேவனிடத்தில் விரும்புவதற்கு நாம் என்னவாக ஆயத்தப்படுத்த வேண்டும்? அவர் வாசற்படி அருகிலே வந்துவிட்டார். அவர் மிகவும் சமீபமாக வந்துவிட்டார். அவர் திடீரென்று வெளிப்படுவார். சமயமும் இல்லை, காலங்களும் இல்லை. வருகைக்கு ஆயத்தமாவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தினத்தில் இது சுருக்கமான ஒரு செய்தியை, ஒரு சிறிய பாடலை கேட்டீர்கள். தெய்வம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வேண்டுதல், விண்ணப்பம், ஆவியில் ஜெபம் பண்ணுதல், பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் விழுத்திருக்கிறவர்களாக உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தத்தை கேட்ட உங்களை தேவன் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு, எல்லா காரியங்களோடு கூட ஆண்டிருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்காக நான் ஒரு ஜெபத்தை எடுக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக சொல்கிறோம். இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் மேலே வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும், ஆண்டவரே தகப்பனே பரலோக பிதாவை திறப்பில் நிற்கத்தக்கதான ஒரு ஆவியையும், ஜெப ஆவியின் ஜெப அபிஷேகத்தையும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக நிலைநிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் தயவினால் பொறுப்பேற்றுக் ஒத்தாசை உதவிகளை செய்ய ஆசீர்வதி. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் தாங்கும் என்றும் வழிநடத்தி காத்துனார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தடுக்கிறேன். ரட்சிக்கப்படாதவரை ரட்சியும், ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே பரிசுத்தாவின் முத்திரையினால், பரிசுத்தாவின் அச்சாரத்தினால் நீர் காத்துக் கொள்ள வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். ஆமென். சோதரா கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.